நாங்க யாரு வந்தாலும் எங்களுக்கு எல்லாம் எதிர்பார்க்கவும் பாட்டவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம். நடுத்தர மக்கள் கஷ்டப்படுறத படுறதா நாங்க. இருக்கிறவங்க ஒன்றும் தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுக்கும். எத்தனை பேர் இல்லாதவங்க இருக்காங்க. என்ன வச்சு நான் சொல்ல, பொதுவா எல்லா மக்களும் சேர்த்து நான் சொல்றேன். 1000 ரூபாய் கொடுக்கறது பெருசு இல்ல, சரிங்களா? 1000 ரூபாய் கொடுத்து 3000 ஏத்திருக்காங்க மாசத்துல. பட்ஜெட் போகுது, விலைவாசி ஏறுது. மகளிர் பஸ்ஸுங்கிறாங்க, அங்க போய் நின்னா பஸ் நிக்காது. கண்டிப்பா பஸ் நிக்காதுங்க. இந்த பஸ் வந்து நாங்க பொழைக்கல. எனக்கு 65 வயசு ஆகுது. இந்த பஸ் நம்பி நம்ம போறதுக்கு போனேன். தெரியல, மேபி மோடி வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் தான் நல்லா இருக்கும். மோடிஜி வருவாரு. எதனாலன்றது காரணம் வந்து மக்களே புரிஞ்சுக்கிறாங்களே. மக்கள் புரிஞ்சுக்கிட்டனால தான் மோடிஜி கண்டிப்பாக வருவார். தமிழ்நாட்டில் இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு 10 சீட்டாவது அவங்க வந்துடுவாங்க. மொத்தத்தில் 400 சீட்டுக்கு மேலே, 420 சீட்டுக்கு மேலே மாநில மத்திய அமைச்சர் மேலே இருப்பாங்க. மீண்டும் மோடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்கிட்ட அவங்க நிறைய இந்த தேர்தல் பத்திர முறைகேடு, அடுத்து பிஎம் கேர் ஃபண்ட்ஸ், இந்த ரெண்டுக்கும் வந்து இன்னைக்கு வரைக்கும் விளக்கமே இல்லை. ஸோ அவனுடைய ஆட்சியில் வந்து மதம் தான் முன்வைக்கப்படுது ஒழிய மத சார்பு இல்லாமல் யார் வந்து ஆட்சி அமைக்க விரும்புகிறாங்களோ அதை தான் மக்கள் கண்டிப்பாக ஆதரிப்பாங்க. கண்டிப்பாக 100% மோடி வந்து ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு நல்லதில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மோடி தாங்க போட்டுருக்கோம். அது இந்துத்துவத்தை மதிக்கிறாரு, தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அதனால அவருக்கு No more India கூட்டணி. There is no more கூட்டணி like that. That is a dead company. One more thing I tell you, only Modi can rule and save us in future. அதுக்கு ஈஸியா எல்லாம் பொய். 70 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கிற பொய் அது. நேரு, காந்தி, என்ன இந்திரா காந்தி, இவங்க தான் பார்சி. காங்கிரஸ் வரலான்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பணம் பட்டுவாடா பண்றதுல 500 நோட்டு 1000 நோட்டுலாம் மாத்தினாரு. அதுல ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம். சிலிண்டர் விலையை ஏற்றி விட்டாங்க. பெட்ரோல் டீசல் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப சிரமப்படுத்தினாங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு நம்ம குடும்பத்துல ரொம்ப சிரமமா இருந்துச்சு. இப்ப அந்த அத்தியாவசிய பொருள் வாங்கவே ரொம்ப சிரமப்படுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அதனால காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். சுவார்த்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மோடி தான் வருவாரு. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 40க்கு 40 சீட்டு டிஎம்கே அலையன்ஸ் தான் வரும். ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் வந்து வரும். ஏன்னா அங்க கூட்டணி பலமான கூட்டணியா இருக்குது, அவ்வளவுதான். பிஜேபி தானே பிரதமர் பதவிக்கு பிஜேபி தானே வரும்னு சொல்றேன். அதனால வந்து மோடி தான் வருவாரு சென்ட்ரல்ல. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் 40 சீட்டும் அந்த கூட்டணி தான் வரும். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வாய்ப்பு கம்மி. ராகுல் தான் வரணும். ராகுல் தான் வரணும். மீண்டும் பிரதமர் மோடி பண்ற கருத்து கணிப்பு வெளியா இருக்கு. கருத்து கணிப்பு இருக்குல்ல, அதை பத்தி தேவையில்லை. நம்மளுக்கு இல்லை, மோடி தான் வரணும். வாய்ப்பு வந்து இவரு தான், காங்கிரஸுக்கு தான். ராகுல் தான் வரணும் 2024. அதே மாதிரி இங்கே வந்து திமுக தான், ஸ்டாலின் தான் ஆச்சு. மோடி 10 ஆண்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் வந்து இது பண்ணது தான். எல்லாமே ரேட்டு கூட தான். 550 சிலிண்டரில் இப்போ 1500 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து மேலும் வந்து ராகுல் காந்தி நல்லா இருக்கும். நாங்கள் அது எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை, எங்களை மாதிரி வியாபாரியை பொறுத்த வரைக்கும் மோடி வரக்கூடாதுங்கிற ஒரு சின்ன கருத்து. எங்களை சின்ன வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மோடி வரக்கூடாதுங்க ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான். என்ன காரணம்னா பணப்பழக்கங்கிறது சுத்தமாக கிடையாது. பணப்பழக்கங்கிறது சுத்தமாக கிடையாது. இந்த வாரம் சும்மா உட்காந்துருக்கோம். ரம்ஜான் பண்டிகை, கடை வீதியே காலியாக கிடக்கு. இது ஆன்லைன் பிஸ்னஸ்னு எல்லாமே அதில் போயிடுச்சு. என்னுடைய தாழ்மையான கருத்து அதான். ராகுல் காந்தி பிரதமரா வர போறாரு, அது உண்மை. மோடி தோத்துருவான். அவன் என்ன இல்லாத செயல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏழைப்பாளையத்தை கொள்ளையடிக்கிறது, அநியாயம் பண்றது. ராதியா நிக்கிறாளாம் பெருந்தெருங்குடி மகன், சரத்குமார் நிக்கிறானா பெருந்தெருங்குடி மகன். ஆனா ஜெயிக்க போறது விஜய் பிரபாகரன், விஜயகாந்த் பையன் தான் ஜெயிக்க போறது. ராகுல் காந்தி பிரதமரா வர போறாரு. எடப்பாடிக்கு தான் இந்த சான்ஸ், ஸ்டாலினுக்கு எல்லாம் கிடையாது. எல்லாம் அநியாயமா கொள்ளையடிக்கிறாங்க. பஸ்ல 1000 ரூபான்ட்டு எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க தம்பி. ஆனா பிரதமர் மோடி வர முடியாது. அவனுக்கு வந்து பெரிய ஆபத்தான சூழ்நிலையா இருக்கு. ராகுல் காந்தி தான் வரணும். அடுத்த இந்த மோடி வந்தாருன்னா அடுத்த தேர்தலே கிடையாது, அவ்வளவுதான். அந்த வருஷம். ஆமா. ஆனா மீண்டும் பிரதமர் மோடி அப்படின்ற கருத்து கணிப்பு வெளியா இருக்குது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் பொய், அதெல்லாம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் திமுக தான். ஸோ இந்தியா கூட்டணி இந்த மாதிரி ஜெயிக்க நினைக்கிறீங்களா? ஜெயிக்கும், கண்டிப்பா ஜெயிக்கும். அதில் கூடக்கூடிய வாய்ப்பு வந்து பிஜேபி வாங்கிடும். பிஜேபியும் விட கொஞ்சம் ஓட்ட சதவீதம் அதிகமாக வாங்குவாங்க. பிஜேபி எதிர்ப்பு இருந்தாலும் அண்ணாமலையினுடைய ஒரு முயற்சி கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நிச்சயமாக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க, பிஜேபி ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியே தவிர பிஜேபிக்கு இங்க வேலையே இல்லை. அதிமுக வலுவான கூட்டணி இழந்துட்டாங்க. கிராமத்துல போய் பாருங்க,
இன்னும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஜெயலலிதா உயிரோடு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு கிராமத்துல, டவுன்ல இல்லாம இருக்கலாம், சிட்டியில இல்லாம இருக்கலாம். அதிமுகவுக்கு இப்போ வேணுங்க அளவுக்கு ஓட்டர்ஸ் பேங்க் இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் என்ன இப்போ அது பர்சன்டேஜ் 20% மேலே வாங்கிட்டாங்கன்னா 26ல் திமுகவோட வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு ஆசிட் டெஸ்ட் ஏடிஎம்கே. விஜய் வந்தாலும் வந்து அவருக்கு எவ்வளோ ஓட்டு பிடிப்பாரு? 15 வருஷமா வந்து நாம் தமிழர் 8% வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ 5% ஓட்டை பிடிப்பாரு. யாரோட ஓட்டை பிடிப்பாரு? திமுகவோட ஓட்டை பிடிப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் அவங்களுக்கு போகும். அதனால வந்து அவரு வந்து உடனே ஆட்சியை பிடிச்சிட மாட்டாரு. ஏதோ 50 வருஷம் ஆட்சி அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. திமுக மேல வந்து மக்கள் அதிருப்தியில இருக்கதா சொல்றாரு. அதெல்லாம் வந்து இப்போ திமுகவே ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக நின்னாங்கன்னா வந்து அப்போ ஆளுக்கு 5 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து கூட்டணி நிற்கிறதுனால தான் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. திமுக தனியா, அதிமுக தனியா, நாம் தமிழர் தனியா, ஒவ்வொரு கட்சி காங்கிரஸ் சரியா நின்னாங்கன்னா ஒருத்தருமே வந்து வாங்க மாட்டாங்க. யார் அதிகமான ஓட்டு வாங்குவாங்க? திமுகவா ஏடிஎம்கே தான் வருமே ஒழிய வேற வர்றதுக்கு வாய்ப்பு